ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இக்னைட் கெமிஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம் கார்பாக்சிலிக் ஆசிட்ல. அதில் வந்து நான் சில காமன் நேம்ஸ், அதுக்கப்புறம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தேன், கரெக்டா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம எதுல இருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம், சரியா? இதுக்கு ஒரு 8 to 9 மெத்தட்ஸ்ல நம்ம வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பரேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆக்சிடேஷன் லேடர், ஆக்சிடேஷன் பிரமிட் பத்தி, கரெக்டா? அது தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய கான்செப்டை வந்து புரிஞ்சுக்க முடியும், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன அதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது எந்தெந்த மாலிகுல் ஆக்சிடைஸ் பண்ணா என்னென்ன நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை யூஸ் பண்றது, கரெக்டா? ஸோ பேசிக்கலி நான் இப்போ வந்து ஒரு அல்கேன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, அல்கேனை நான் வந்து ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆல்கஹால் கிடைக்கும், கரெக்டா? அந்த ஆல்கஹால் நான் திருப்பி ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடோ இல்லாட்டினா ஒரு கீட்டோனோ கிடைக்கும். ஸோ அந்த ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனை நான் ஆக்சிடைஸ் பண்ண திருப்பி அப்படின்னா எனக்கு ஆசிட்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் ரிடக்ஷன், கரெக்டா? ஆசிடை ரெடியூஸ் பண்ண அப்படின்னா ஆல்டிஹைட் கீட்டோன் கிடைக்கும். ஆல்டிஹைட் கீட்டோன்ஸை ரெடியூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்கஹால் ரெடியூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கஹால் ரெடியூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு அல்கேன் கிடைக்கும், கரெக்டா? ஸோ இது நமக்கு வந்து புரிஞ்சது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன்ல நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃப்ரம் பிரைமரி ஆல்கஹால்ஸ், கரெக்டா? ஸோ இப்போ ஆல்கஹால்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா ஆசிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போறோம், கரெக்டா? எப்படி அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணி. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்சிடேஷன் லேடர்ல ஆல்கஹால்ல இருந்து ஆல்டிஹைட் கீட்டோன் போய் அதுக்கப்புறமா ஆக்சிடைஸ் பண்றது, அதான் வந்து டபுள் ஆக்சிடேஷன் பண்ணணும், கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தேவை. ஸோ நான் அந்த ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நான் எதை யூஸ் பண்றேன் அப்படின்னா KMnO4 யூஸ் பண்றேன், ஜோன்ஸ் ரியேஜென்ட்டை யூஸ் பண்றேன், சரியா? இது ரெண்டே இல்லாம நீங்க வந்து K2Cr2O7 யூஸ் பண்ணலாம், சரியா? K2Cr2O7 ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான், சரியா? இந்த மூணு ரியேஜென்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஒரு பிரைமரி ஆல்கஹாலை ஆசிட்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும், ஓகேவா? இதுல ஜோன்ஸ் ரியேஜென்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். யாருக்காவது ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்திக்கோங்க. H2Cr O4 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜோன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வெவ்வேறு வகையா எழுதலாம். CrO3 H3O+ எழுதுவாங்க, Na2Cr2O7 in வாட்டர்னு எழுதுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா H2SO4 இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அட் த எண்ட் நமக்கு என்ன தரும் அப்படின்னா H2Cr O4 தான் தரும், சரியா? அந்த H2Cr O4 நீங்க ஜோன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ பிரைமரி ஆல்கஹால்ஸ்ல நான் ஜோன்ஸ் ரியேஜென்ட் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஆசிட்ஸ் கிடைக்கும், ஓகேவா? செகண்டரி ஆல்கஹால் நான் ஜோன்ஸ் ரியேஜென்ட் போட்டா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். நமக்கு கீட்டோன் கிடைக்கும், கரெக்டா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்டரி ஆல்கஹால்ல போட்டா ஜோன்ஸ் ரியேஜென்ட் என்ன பண்ணும்? கீட்டோன் தரும். பிரைமரி ஆல்கஹால்ல ஜோன்ஸ் ரியேஜென்ட் போட்டா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் தரும், ஓகேவா? இதை தவிர நம்ம KMnO4 அண்ட் K2Cr2O7 இது ரெண்டுத்துல எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் பிரைமரி ஆல்கஹால்ல இருந்து ஆசிட் போறதுக்கு, ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ், கரெக்டா? ஆல்டிஹைட்ஸ்ல இருந்து நான் ஆசிட் போறது எனக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நான் யூஸ் பண்ணாலே என்னால என்ன பண்ண முடியும்? ஆல்டிஹைட்ஸ்ல இருந்து ஆசிட்ஸ்க்கு போக முடியும், கரெக்டா? இதுல நான் வந்து ஹாட் KMnO4 யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்த மெத்தட் என்னன்னா இது ரொம்ப ஃபேமஸான மெத்தட், நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. பை சைட் செயின் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சைட் செயின் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். சைட் செயின்னா என்னது? ஸோ பேசிக்கலி பென்ஜீன்ல சைட்ல வந்து நம்ம என்ன அட்டாச் பண்ணிருப்போம்? அல்கைல் மாலிகூல்ஸ், அல்கைல் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கும் தெரியுமா? அந்த அல்கைல் குரூப்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைட் செயினை அல்கேன் சைட் செயின்ஸ் இருக்கா, அதாவது அல்கைல் குரூப் இருக்குமா, அந்த அல்கைல் குரூப்பை டைரக்டா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆசிட்ஸ்க்கு ஆக்சிடைஸ் பண்ண போறேன். அப்பனா எனக்கு செம சூப்பரான என்ன வேணும்? எனக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணும், கரெக்டா? செம ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நான் யூஸ் பண்ணாதான் என்னால அல்கேன்ல இருந்து டைரக்டா என்ன பண்ண முடியும்? ஆசிட்ஸ்க்கு போக முடியும். சோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹாட் KMnO4 யூஸ் பண்ணலாம், சரியா? இந்த ஹாட் KMnO4 நீங்க ஏதோ ஒரு சைட் செயினை ஆக்சிடைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த சைட் செயின்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு பென்சைலிக் ஹைட்ரஜன் இருக்கணும், ஓகேவா? பென்சைலிக் அப்படின்னா சோ இப்ப இந்த பென்சீன் இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்த கார்பனை வந்து பென்சைலிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் கார்பன், அந்த கார்பன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா பென்சீனோட அட்டாச் ஆயிருக்கணும், சரியா? இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும், சரியா? ஒருவேளை ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னா
அந்த ஹோல் சைட் செயினே என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு COOH மாலிக்யூலா வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். ஓகேவா? அதாவது வந்து எவ்வளவு பெரிய சைட் செயினா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இவ்வளவு பெரிய சைட் செயின் இருந்தாலும் சரி, இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கான்னு பார்க்கணும். ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னா இதை நான் ஹாட் KMnO4 போட்டேன் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ப்ராடக்டா பென்சோயிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்து சைட் செயின் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இங்கே அதான் எழுதியிருக்கேன். பென்சைலிக் ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா அந்த ஹோல் சைட் செயினை என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு COOH குரூப்பால கன்வெர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஓசோனாலிசிஸ் பார்த்திருந்தோம். அது என்னன்னா ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ். கரெக்டா? ஸோ ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா இப்ப ஞாபகம் இருந்தது அப்படின்னா ZnH2O யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? O3 ZnH2O யூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனா நம்ம ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ்ல என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா H2O2 O3 யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ல என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுமோ அதே ட்ரிக்கே வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கேயும் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த டபுள் பாண்ட் இருக்குன்னா நம்ம ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தோம், அந்த டபுள் பாண்ட் உடச்சிட்டு டபுள் பாண்ட் O போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? இந்த ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் பொறுத்தவரையும் அதுல ஒரு சின்ன சேஞ்ச். அந்த டபுள் பாண்ட் உடச்சிட்டு டபுள் பாண்ட் O போட்டது மட்டும் இல்லாம ஒருவேளை நீங்க டபுள் பாண்ட் O போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ஆல்டிஹைட்ல இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு OH நீங்க போடணும். சரியா? சோ இப்ப இந்த ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆல்டிஹைட்ஸ் ஃபார்ம் பண்ணாது, டைரக்டா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். சரியா? சோ இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் டபுள் பாண்டை உடைச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல்ல இங்க ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும். கரெக்டா? இந்த ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும். பட் ஆனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அதுல அந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு OH போட்டுறணும். ஓகேவா? சோ இது வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட். இன்னொரு சைடு என்ன பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து என்னது இந்த மாலிக்யூல் அப்படியே இருக்கும், இங்க டபுள் பாண்ட் O போடுவோம். கரெக்டா? அதுதான் ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ். அந்த டபுள் பாண்ட் O போட்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும். ஆனா நம்ம ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் பண்றதுனால அதை இன்னொரு ஆக்சிடேஷன் பண்ணி அந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு OH போடணும். ஓகேவா? போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நான் என்ன பண்றேன், இந்த சைடை உடைச்சிட்டு மேல இருக்கிற மாலிக்யூல்ல ஒரு டபுள் பாண்ட் O போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல் கிடைக்கும், ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும். நான் அதை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு OH பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பார்ட் ஆஃப் த மாலிக்யூல் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு கீட்டோன் கிடைக்குது. சரியா? அப்ப நான் என்ன ப்ரோ பண்றது அப்படின்னா அதுல ஹைட்ரஜன் இல்லாததுனால அதுல ஹைட்ரஜன் இல்லாததுனால நீங்க அதை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அதை கீட்டோன்லயே நீங்க நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். இது ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இதுவும் வந்து என்னது ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான். கரெக்டா? இந்த ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடா ப்ரிப்பேர் பண்ணலாம். யார் யார் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் தெரியாதோ அவங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க, நான் அதுல வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா? ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் மட்டும் இல்லாம டாலரன்ஸ் ரியேஜென்ட் வச்சும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணலாம். கரெக்டா? அதே மாதிரி ஃபெலிங்ஸ் டெஸ்ட்லயும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு, கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது இந்த மெத்தட்ஸ் எல்லாமும் நம்ம யூஸ் பண்ணி கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரைல்ஸ்ல இருந்தோ அமைட்ஸ்ல இருந்தோ எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நைட்ரைல்ஸ்னா என்னன்னு தெரியணும். இந்த குரூப்பை தான் நம்ம நைட்ரைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அமைட் அப்படின்றது இந்த குரூப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அமைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த குரூப்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ஆசிட் ஃபார்ம் பண்றது அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நைட்ரைல்ல இருந்து எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னா இந்த நைட்ரைல கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஆசிட் கிடைச்சிடும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஹைட்ரோலைஸ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு அமைட் கிடைக்கும். அதை ஃபர்தர் ஹைட்ரோலைஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து நைட்ரைல்ல இருந்து ஆசிட் ஃபார்ம் பண்றது. அதே மாதிரி அமைட்ல இருந்து எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒன்னும் இல்ல, திருப்பி நீ ஹைட்ரோலைஸ் பண்ணா போதும், உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு ஆசிட் கிடைச்சிரும். ஓகேவா? சோ அமைட்ஸை நீங்க வந்து ஹைட்ரோலைஸ் பண்றப்போ நமக்கு வந்து சைட் ப்ராடக்டா அமோனியாவும் கிடைக்குது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இந்த அமைடை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்றோம், நமக்கு ஒரு ஆசிடும் நமக்கு சைட் ப்ராடக்டா அமோனியாவும் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றதையும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அல்கைல் குரூப்ஸ் மேல டெல்டா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த டெல்டா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ஸோ இப்போ CO2ன்னு ஒரு மாலிக்யூல் இருக்கு. கரெக்டா? இந்த CO2ல நம்ம
RMGX யூஸ் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெல்டா நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். கரெக்டா? அட்டாக் பண்ணி இந்த டபுள் பாண்ட் லீவ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா RC டபுள் பாண்டோ O மைனஸ் அப்படின்னு ஒரு என்ன கிடைக்கும், ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். கரெக்டா? இந்த ஃபைனல் ப்ராடக்டை நீங்க வாட்டர்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா நமக்கு தேவையான ஆசிட் கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து நம்ம எப்படி ஒரு ஆசிட் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதுக்கான மெத்தட். அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா நம்ம அசைல்ட் ஹாலைட்ஸ் அண்ட் ஆனைட்ரைட்ஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் இந்த மாதிரியான ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா சிம்பிள். ஸோ எதெல்லாம் நம்ம ஆசிட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம்? இது வந்து ஆசிட். கரெக்டா? இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இந்த ஹைட்ரஜனை மட்டும் எடுத்துட்டு நான் இன்னொரு ஒரு அல்கைல் குரூப் போட்டேன் அப்படின்னா இது என்னது, எஸ்டர். கரெக்டா? இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த OH எடுத்துட்டு நான் ஒரு ஹாலஜன் எடுத்தேன் அப்படின்னா இது என்னது, அசைல் ஹாலைட். கரெக்டா? இதுவும் வந்து என்னது அப்படின்னா ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ். அதே மாதிரி நான் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த OH எடுத்துட்டு NH2 போடலாம். NH2 போட்டா அதுவும் வந்து ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ். இது என்னது, அமைட். இப்பதான் பார்த்தோம். கரெக்டா? இந்த மாதிரி இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா ஆனைட்ரேட். கரெக்டா? இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துட்டு இன்னொரு ஒரு C டபுள் பாண்டோ R போடுறேன். இந்த மாதிரி இருக்கிற டெரிவேட்டிவ்ஸ், ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்ல இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். கரெக்டா? ஏன்னா ஆசிட்ல இருந்தா இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல இருந்து நீங்க திருப்பி ஆசிட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆசிட் டெரிவேட்டிவ் டு ஆசிட் போறதுக்கு நம்ம சிம்பிளா ஹைட்ரோலைஸ் பண்ணா மட்டும் போதும். வாட்டர் வச்சு அட்டாக் பண்ணா மட்டும் நமக்கு ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து ஆசிட் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கலி ப்ராசஸ். ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து ஆசிட் போறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், வாட்டர் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்லயே பாத்தீங்க அப்படின்னா அசைல் குளோரைட்ல இருந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு H2O யூஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு ஆசிட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஆனைட்ரைட்லயும் வாட்டர் யூஸ் பண்ணி நமக்கு ஆசிட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 2 மாலிக்யூல் கிடைக்கும். கரெக்டா? இதுல நீங்க H2O வச்சு அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் மாலிக்யூல் என்ன பண்ணும், இந்த கார்பன் அட்டாக் பண்ணி இது லீவ் ஆயிடும். கரெக்டா? ஸோ இப்போ உங்களுக்கு ஃபைனலா இதுல இருந்து என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா RC டபுள் பாண்டோ OH கிடைச்சிருக்கும். இந்த சைட்ல இருக்கிற மாலிக்யூலும் ஒரு H+ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆசிட் மாலிக்யூல் கிடைக்கும். ஸோ இங்க 2 ஆசிட் மாலிக்யூல் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. ஒருவேளை ரெண்டுமே வந்து சேம் அல்கைல் குரூப் இருந்தது, இதுவும் R குரூப் இதுவும் R குரூப் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டும் சேம் ஆசிட் கிடைக்கும். ரெண்டு வெவ்வேறு அல்கைல் குரூப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு வெவ்வேறு ஆசிட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். கடைசி மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டர்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது. ஓகேவா? எஸ்டர்ஸும் வந்து என்னது, ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ். கரெக்டா? அதுல இருந்தும் நீங்க வந்து ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா சிம்பிள் ஹைட்ரோலைஸ் பண்ணணும். கரெக்டா? இப்போ நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா? இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ், அதாவது வந்து ஒரு ஆசிட்ல இருந்து ஒரு எஸ்டரை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எஸ்டரிஃபிகேஷன் வழியா ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது வந்து எஸ்டரிஃபிகேஷன்ன்றது ஒரு ஆசிடையும் ஒரு ஆல்கஹாலையும் ரியாக்ட் பண்ணி ஒரு எஸ்டர் ஃபார்ம் பண்றது. அதே எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் அப்படின்றது தான் நம்ம இப்ப பண்றோம். கரெக்டா? ஒரு எஸ்டரை ஹைட்ரோலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆசிடையும் ஆல்கஹாலையும் ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆசிட்ல இருந்து எஸ்டர் ஃபார்ம் பண்ணலாம், எஸ்டர்ல இருந்து ஆசிட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த வீடியோல ஒரு கொஸ்டின் பார்ப்போம். என்னது அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ரியேஜென்ட் போட்டா நமக்கு இந்த மாலிக்யூல் வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன மாலிக்யூல் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியேஜென்ட்ஸை செக் பண்ணலாம். கரெக்டா? ரியேஜென்ட்ஸ் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, NaBH4 கொடுத்துருக்காங்க, LaLH4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NaBH4 கொடுத்துருக்காங்க, LaAlH4 கொடுத்துருக்காங்க, alkaline KMnO4 with H+, basically hot KMnO4. அதான் வந்து alkaline KMnO4 with H+. alkaline KMnO4 plus H+ என்னது அப்படின்னா ஒரு strong oxidizing agent. ஓகேவா? HCl zinc magnesium இது வந்து எதுல பார்த்தோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இது வந்து zinc Hg. ஓகேவா? zinc Hg HCl நம்ம எதுல பார்த்தோம், இது வந்து கிளெமென்சன் ரிடக்ஷன்ல பார்த்தோம். கரெக்டா? ஸோ இந்த 3 ரியேஜென்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எது வந்து இந்த அல்கேன் குரூப் வந்து மித்தைல் குரூப் வந்து நமக்கு ஆசிட் குரூப்பா மாத்துது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ சிம்பிள் சென்ஸ் யூஸ் பண்ணாலே நமக்கு தெரியும், அல்கேன்ல இருந்து ஆசிட் போகணும் அப்படின்னா நம்ம என்ன நடக்கணும், ஆக்சிடேஷன் நடக்கணும். கரெக்டா?
ஆனா இவங்க கொடுத்திருக்கிற இந்த NaBH4 LaAlS4 அண்ட் கிளமென்சன் இது மூணுமே வந்து என்னது அப்படின்னா ரிடக்ஷன் ப்ராசஸ். இது ஒண்ணு மட்டும்தான் ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட். கரெக்டா? சோ அப்ப ஆன்சர் வந்து சி. ஏன்னா மத்த 3 ரியேஜென்ட்டை என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். ஆனா அல்கலைன் KMnO4 மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகேவா? ப்ராப்பர் மெத்தட்ல போடணும் அப்படின்னாலும் போடலாம். இது வந்து என்னது, சைட் செயின் ஆக்சிடேஷன். ஓகேவா? சைட் செயின் ஆக்சிடேஷன் தான் வந்து இந்த ரியாக்ஷன். ஸோ இப்போ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.